அவங்கள பவானி ஜி அன்மியூட் பண்ணுங்கம்மா. நிக்கிலா ஜி நீங்க மியூட்ல இருக்கீங்க. பண்ணிட்டேன் ஜி. அவளை அன்மியூட் பண்ணிக்கலாம். ஓகே பவானிமா உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த கீதா பரிவாரோட சர்வீஸ் வந்து இன்வேல்யூபிள். நான் வந்து ஆக்சுவலா நாராயணன் தெரியும் எனக்கு, பாகவதம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன். பகவத்கீதை எனக்கு தெரியாது இது வரைக்கும். ஜஸ்ட் ஃபோன்ல ஒரு சர்க்குலரை பார்த்துட்டு எங்க ஹஸ்பண்ட் தான் நீ பகவத்கீதாவெல்லாம் கற்றுக்கிட்டா சேர்ந்துரும் அப்படின்ட்டு என்ரோல் பண்ணிவிட்டேன். ஆனா அது ரொம்ப எனக்கு எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்ஷன், நாங்க பண்ற ஒரு மிஸ்டேக் எல்லாம் கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஜீஸ் ரெண்டு பேரும் அவளோட சர்வீசஸ் வெரி வெரி இன்வேல்யூபிள், சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு நான் படிக்கிற நாராயணியும் பாகவதம்லாம் கூட நான் ப்ரொனன்சியேஷன் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு ஹெல்ப்பா இருக்கு. அது எல்லாருக்குமே நல்லா ஹெல்ப்பா இருக்கு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாவும் நல்ல மகிழ்ச்சியாவும் இதுல கலந்துக்கிறேன். இன்னைக்கு ஆனந்த உற்சவம் ரொம்ப நல்லா நடந்தது. டீச்சர்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப நல்லா நடந்தது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து ஆக்சுவலா நான் வீடியோ அனுப்புறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் ஜிட்ட சொன்னேன். வீடியோ அனுப்புறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஸ்லோகம் கத்துக்கிட்டு தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆனா அவங்க ஜி சொன்னோன்னே எனக்கு ஒரு ஐடியா, எனக்கு ஒரு மனசுக்கு ஒன்று என்ன தோணிட்டு, நம்மளுக்கு சொல்லித்தர டீச்சர்ஸ்க்கு நம்ம ஒரு ரிவார்டு இருக்கணும். ஏன்னா நானும் ஒரு டீச்சர் தான், 30 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அதனால நம்ம அவளுக்கு ஒரு ரிவார்டு இருக்கணும். ஆனால் நம்ம ஏதாவது ஃபாலோ பண்ணா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் டக்குன்னு உடனே அவங்க சொன்ன அடுத்த நாளே நான் அன்னைக்கு நைட்டு உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சுட்டோம். அதனால அந்த தேங்க்யூ, மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தட் ஜி ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் ஜி. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூமா, தேங்க்யூ. தேங்க்யூ ஜி நெக்ஸ்ட் வந்து தேவிகா ஜியோட ரங்கோலி இதை மட்டும் ஷேர் பண்றேன் ஜி. ஓகே சேர்த்திருந்த இல்லம்மா, ஏதோ பாட்டு சேர்த்திருந்த இல்ல ஆடியோ இதுல. ஒரு நிமிஷம் ஜி. வரலன்னா பரவாயில்ல, அப்படியே போடுங்க, பரவாயில்ல. சூப்பர் ஜி, தேவிகா ஜி ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன். தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருக்கு. அவங்கள அன்மியூட் பண்ணுங்கம்மா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லட்டும். தேவிகா ஜி அன்மியூட் பண்ணல மேம். இல்ல பேசுறது, நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க. கேக்குது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் சும்மா நிறைய கோலங்கள் இருந்தது, நான் டெலீட் பண்ணிட்டேன். இதோ கொஞ்சம் மிச்சம் இருந்தது, தேடி எடுத்து போட்டுவிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓஹோ, யதார்த்தமா சும்மா போட்டதுதான், நம்ம போட்டோ எடுத்ததுனால கொஞ்சம் யூஸா இருந்தது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ரொம்ப அழகா இருந்துமா, ரொம்ப அழகா இருந்துச்சு. வெரி நைஸ். கீதால வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கிட்டேன். முதல்ல ப்ரொனன்சியேஷன் தான். நானும் ரொம்ப நாளா ஸ்லோகங்கள்லாம் படிக்கிறேன், ஆனாலும் ப்ரொனன்சியேஷன் கரெக்டா ப்ராப்பரா கத்துக்கிட்டது இதுலதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. உமா மேம்க்கு, கல்யாணி மேம்க்கு, யாரும் பேரு சரியா எல்லாரும் பேரும் தெரியல, அதனால எல்லாருக்கும் தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறீங்க, ட்ரெயின் பண்றீங்க. ஓரளவுக்கு வந்திருக்கோம், இன்னும் ஃபுல் 4th லெவல் வரைக்கும் வரணும் மேம். வந்து நல்லபடியா
என்னோட கோலம் பாட்டு எப்படி பாடினேன்னு தெரியல, ஏதோ எனக்கு தெரிஞ்சது கத்துக்கிட்டதை பாடினேன். ரொம்ப நல்லா பாடினேன் ஜி, ரொம்ப நல்லா சொன்னேன்ல. நீங்க எல்லாருமே வந்து லெவல் 4 வரைக்கும் கண்டினியூ பண்றதுதான் எங்களோட ஆசையும், அதுதான் கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணணும் பண்ணணும் மேம், பண்ணணும், கண்டிப்பா கத்துக்கிறோம். பண்ணுங்க. ஓகே, கிருஷ்ணா தான் நம்மளை காப்பாத்துறாரு, அவருக்காக நம்ம ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் தனபாகியம் ஜி ஒரு கதை சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. அவங்க இன்வைட் பண்றேன் ஜி. ஆ தனபாகியம் ஜி. இருக்காருங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நான் எனக்கு வந்து ஒரு குட்டி கதை சொல்லலாம்னு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இப்போ சுவாமி பாலாஜி சுவாமி ஒரு 4G பத்தி ஒன்று சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு இப்போ மனசுல ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. முதல் ஜி கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை பத்தி சொல்லியிருந்தேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு மனசுல பட்டதை நான் சொல்றேன். என்னன்னா, இந்த 4Gல முதல் ஜி கோவிந்தா, இதை நம்ம நாம சங்கீர்த்தனமா எடுத்துக்கலாம். யாரெல்லாம் இந்த டீம்ல இருக்கிற அத்தனை பேரும் சரி, நம்ம கோவிந்தாங்கிற நாமத்துக்கும் எவ்வளவு பவர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு உபன்யாசத்துல கூட சுவாமி சொல்லுவாரு, ஓட்ட கைக்கும் யானைக்கும் எவ்வளவு வித்தியாசம் தூரம் இருக்கும். அவ்வளவு தூரம் இருக்கு துவாரகைக்கும் அஸ்தினாபுரத்துக்கும். ஆனா அவ்வளவு தூரம் இருக்கிற அந்த நேரத்துல கோவிந்தான்னு திரௌபதி கையை தூக்கிட்டு சரணாகதி பண்ண சொல்ல அங்கிருந்து தன் புடவையெல்லாம் கொடுத்து கிருஷ்ணர் வந்து காப்பாத்தினார். கோவிந்தா நாமத்துக்கு எத்தனை சிரேஷ்டம், எத்தனை மகிமைன்றது அந்த ஒரு இன்சிடென்ட் போதும். ஸோ அந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது முதல்ச்சி. நம்ம எல்லாருமே கோவிந்தா நாமத்தை மாதவா, கேஷ்வா, ராகவா, விஷ்ணு, ஜனார்த்தனா, ஏகப்பட்ட நாமத்தை நாம எல்லாருமே சொல்றோம். அந்த வகையில இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் முதல் ஜியா கருதப்படுது. நாம எல்லாம் நாம சங்கீர்த்தனம் சொன்னதுனால அடுத்த ஜி குருவோட கடாட்சம். ஏன்னா நம்மளோட சனாதன தர்மத்தை பொறுத்த ஸ்ரீ வைஷ்ணவத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாளை அடையணும்னா நேரடியா அடையவே முடியும். குருவோட அனுகிரகம் இருக்கணும், தாயாரோட பூரண அருள் இருக்கணும், இருந்தா மட்டுமே இறைவனை அடையும். அந்த வகையில நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது முதல் ஜி. 2வது ஜி, நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது இந்த நாம சங்கீர்த்தனத்தை சுவாமி சொன்னாரு, எனக்கு என்னால சொல்ல தெரியல, அதனால ஃபீல் தான் உண்மையான நிலை. ஏன்னா நம்ம இப்ப காத்து எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு குழந்தை கிட்ட கேட்டாங்க ஒரு டீச்சர் வந்து, காத்து வந்து கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஹவு டு யூ ஃபீல் த ஏர்? எப்படி இருக்கு ஏர், எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்கும்போது, நான் மூச்சு விடுறேன்ல, அதை வச்சு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த குழந்தை. அந்த மாதிரி கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டா நம்ம கண்ணு முன்னாடிதான் தெரியணும்னு அர்த்தம் இல்லை. கடவுளை உணர்றோம். அந்த உணர்வுலதான் நம்ம கடவுளோட இறை அருளை உணர முடியுது. அப்போ பக்திங்கிறது உணர்வுல கலந்துருக்கு. அப்போ இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்றத நாமாவை நம்ம சொல்றோம் அப்படின்னா அது உணர்வுல சொல்றோம். அந்த உணர்வு மேலோங்க குரு என்ன பண்ற, சுவாமி என்ன பண்ற, பெருமாள் நமக்கு ஒரு குருவை வழிகாட்டணும். இந்த குரு வழிகாட்டும் போது 2வது அவர் சொன்னாரு காயத்ரி மந்திரம், ஆண்களுக்கு எல்லாம் காயத்ரி மந்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் இன்னொரு விஷயம் சொல்ல இங்க பதிவு செய்ய விரும்புறேன். என்னன்னா, குரு ராமானுஜர் ஜெகதாச்சாரியன் ராமானுஜருடைய நூற்றந்தாதி. ஆக்சுவலி அது நூலுக்கு இன்னொரு பேரு பிரபன்ன காயத்ரின்னு. இந்த பிரபன்ன காயத்ரி அப்படின்னா அந்த ஒரு தடவை இந்த 108 ஸ்லோகங்களை நம்ம சொன்னா 4000 திவ்ய பிரபந்தத்தையுமே சொல்லக்கூடிய முழு பலனும் உண்டு அப்படின்னு திருவரங்க சமுதிரார் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ இந்த பெண்களும் படிக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை காயத்ரியை சொல்ல முடியாத பெண்களுக்கு கூட ராமானுஜர் ஒரு குருவா வந்து நம்ம எல்லாரும் சொல்றதுக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த வகையில ஆண் பெண் எந்த வேறுபாடு இல்லாம குருவோட கடாட்சம் பெறக்கூடிய இந்த 2வது ஜியும் எல்லாருக்கும் கிடைக்குது. 3வது கங்கா ஸ்நானம்னு சொன்னாரு. 3வது ஜி எப்போ நாம சங்கீர்த்தனம்ன்ற உணர்வுல இறைவனை கலந்துட்டோம், அதுக்கடுத்த குருவோட அவரோட பூரண அருள் கிடைக்குது. 2ம் கிடைச்சா 3வது விஷயமே உடல் சுத்தி. இந்த உடலை சுத்தம் பண்ணணும் இல்லையா? ஏகப்பட்ட கர்மாக்களை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். இந்த உடலை சுத்தம் பண்றதுக்கு அந்த ஸ்ரீமன் நாராயணனோட திருவடியில இருந்து அந்த கங்கா மாதா அவங்களுடைய தண்ணியில கழுவிட்டு நம்ம பாவத்தை எல்லாம் போட்டுட்டு இந்த உடலை சுத்தம் பண்ணிக்கிறோம். அது 3வது ஜி. 4வது ஜி, உடலை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ ஆத்ம சுத்திக்கே வர முடியும். கீதாங்கிறது ஆத்ம சுத்தி. இந்த 4வதுக்கா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த மார்க்கம் கிடைக்கும்னு இந்த 4வது ஜிய கடவுள் நமக்கு அந்த மார்க்கத்தை கொடுத்து அதன் மூலியமா பக்தி ஞானம் வைராக்கியம் கழிச்சு இறைவனை அடையலாம் அப்படிங்கிறத இந்த பகவத்கீதை நமக்கு சொல்லுது. அப்படின்னு இந்த 4 ஜிலுக்கும் இந்த முதல் 3 ஜி இப்ப 4வது ஜியும் எனக்கு கிடைச்சிருக்கோம்னு நினைக்கும் போது பரவாயில்ல, தெய்வம் வந்து நம்மள
கைப்பிடிச்சு இந்த இடத்துல கரெக்டா தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்ப பேரானந்தப்படுறேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இதை நான் சொல்லணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால எனக்கு என்னமோ தோணுச்சு. அவர் சொன்ன உடனே இது வரிசைப்படுத்தி பார்த்தேன். முதல் ஜி கோவிந்தா அப்படின்னா நாம சங்கீர்த்தனம், எல்லாருமே நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம். ரெண்டாவது காயத்ரிங்கிறது குருவோட காயத்ரி, குருவோட அருள் கிடைக்கும். மூணாவது ஜி உடல் சுத்தி, அதுவும் கங்கா ஸ்நானம் மூலியமா கிடைக்குது. நாலாவது ஆத்ம சுத்தி, பகவத்கீதை மூலியமா நமக்கு கிடைக்குது அப்படின்னு ஒரு 4 ஜில அவர் சொன்னதை வச்சு என் மனசுல தோன்றதே இப்ப நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு குட்டி கதை சொல்லணும்னு என்ன தோணுச்சுன்னா, பகவத்கீதையில இருந்துதான் ஒரு எடுக்கணும் ஒரு பாட்டு இருக்கு. ஒரு சின்னதா ரொம்ப நாளாவே ஒரு யோசனை என்னன்னா, 2வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை பத்தி தான் சுவாமி எல்லாமே சொல்லியிருப்பார். பகவத்கீதைனாலே ஆத்ம சுத்தின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நிறைய மார்க்கங்களை நமக்கு காட்டி கொடுத்துட்டு இருக்கார் வாழ்க்கையில. இப்ப இந்த கர்மயோகத்தை அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அர்ஜுனனும் கிருஷ்ணனும் உறவுக்காகவும் கூட சின்ன வயசுல, அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள்ல இருந்து 2 பேருமே அவ்வளோ பழக்க வழக்கங்களோட இருக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு ஆத்ம நண்பர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லா தருணத்திலையும் ஒன்னாவே கூட இருக்கக்கூடிய கிருஷ்ணன் எல்லா நேரத்தையும் உபதேசம் பண்ணிருக்கலாம். ஆனா போர்க்களத்துல குருஷேத்திரத்துல இத்தனை கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி குருஷேத்திரத்துல நிற்கும் பொழுது அர்ஜுனனுக்கு அந்த மகா கீதை வந்து உபதேசம் பண்ணது. எனக்குள்ள ஒரு டவுட் எழுந்துச்சு. கிருஷ்ணர் எத்தனையோ இடங்கள் இருக்கு, எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு, அர்ஜுனனுக்கு ஏன் அந்த இடத்துல எல்லாம் சொல்லாம குருஷேத்திரத்துல இருந்து சொல்லணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது. அப்ப திடீர்னு நான் நாராயணன் படிக்க சொல்ல ஒரு தடவை குருவாயூர் கிருஷ்ணனை பார்த்து நான் கேட்டேன், எதுக்காக அப்படி சொல்லணும்? கிருஷ்ணன் எல்லா இடத்துலயும் தானே இருக்கான், எல்லா நேரத்திலயும் அர்ஜுனனோட இருக்கான். ரெண்டாவது நாராயணனோட அம்சமே அர்ஜுனன். அப்படி இருக்கும்போது எப்படி ஏன் கிருஷ்ணர் யுத்த காலத்துல வந்து ஏன் சொல்லணும் அதை அப்படின்னு நான் யோசிச்சப்போ அப்பதான் எனக்கு டக்குன்னு ஒரு தோணுச்சு என் மனசுல. இந்த அர்ஜுனன் வந்து 14 வரைக்கும் தன்னோட கர்மங்களை சுத்தியோட செஞ்சுட்டு தான் வந்தார். எந்த இடத்துலயும் எந்த பிசுரும் இல்லாம. யுத்த காலத்துல வந்து நிற்கும் போது சண்டை போடுன்னு கிருஷ்ணனே சொல்றார். அது வரைக்கும் கிருஷ்ணனை நம்பிட்டு கிருஷ்ணா சொன்னா சரி, எல்லா இடத்துலயும் நீங்க பார்த்தாலும் சரி, மகாபாரதத்துல கிருஷ்ணா சொன்னா அவரோட அர்த்தம் இருக்கும், அவர் சொன்னா அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அர்ஜுனன் யுத்த காலத்துல வந்து நிற்கும் போது நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிடுறேன். கிருஷ்ணா நான் எப்படி போடுவேன்னு ஆர்கியூ பண்றேன். அப்போ கிருஷ்ணா சொல்ற, நீ உங்களோட கர்மத்தை நீ செய்யலனாலும் இதை செஞ்சுடுவேன், அதெல்லாம் நிறைய டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது நீ உங்களோட கர்மத்தை நீ செய், அதுக்காக தான் நீங்க வந்திருக்க அப்படின்னு அவருக்கு அங்க சொல்றாரு. இதை நான் அப்படியே சுத்தி வந்து நம்ம வாழ்க்கையில வரேன். நம்மளும் நிறைய டெய்லி பூஜை பண்ணுவோம், நிறைய ஸ்லோகம் படிக்கிறோம், எல்லாம் பண்றோம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கிருஷ்ணன் நம்ம கூடவே இருக்கான், நம்மளாம் ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஒரு புனித ஆத்மாக்கள்ன்ற மாதிரி நம்மளே நம்மள ஃபீல் பண்ணிப்போம். அப்பெல்லாம் வந்து ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா எல்லாருமே நல்லா பண்ணுவோம், ஹாப்பியா இருக்கும். ஏதாவது ஒரு கஷ்டம் வாழ்க்கையில வந்துட்டா அப்போ ஸ்பெட்டப் ஆயிடும். இவ்வளவு சாமி கும்பிட்டேன், இவ்வளவு பண்ணேன், டெய்லி கோயில் போனேன், டெய்லி அங்க பிரதட்சணை பண்ணேன், ஆனா எனக்கு கடவுள் இப்படி பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா, நல்லா கும்பிடுறவங்களதான் சாமி இப்படி பண்ணுவார் சொல்லிருக்கு இப்படின்னு உடனே நாமளே சொல்லிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இத்தனை நாள் கிருஷ்ணனை நம்ம அனுபவிச்சிருக்கோம், அது அங்க முன்னுக்கு வரல, அவங்களுக்கு தன்னோட கஷ்டம் பிரதானமா போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, இந்த கஷ்டம் நம்மளோட கர்மம். அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, இது உன்னோட டியூட்டி, இந்த பிறவியில இல்லாட்டாலும் நீ ஏதாவது ஒரு பிறவியிலே உன் இந்த கர்மத்தை அனுபவிக்க வேண்டிய நிலை இப்ப வந்திருக்கு. ரமணர்லாம் மகாரிஷி இல்லையா, அவருக்கு கேன்சர் வந்து அவர் அனுபவிக்கலையா, நாராயண பட்டத்திற்கு நாராயண அவரோட குரு, அவர்கிட்ட இருந்து வாத நோய் வாங்கிக்கலையா. இப்ப இவங்கெல்லாம் இவர்களெல்லாம் இவ்வளவு மகா புருஷர்களே தன்னுடைய நோயை அனுபவிக்கும் போது நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஏன் கிருஷ்ணனை திட்டணும்? அப்போ உன்னோட டியூட்டி நீ அதை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் உன்னோட சாத்வீகம் உன்னோட கர்மம் குறையும், அதன் மூலியமா நீ பகவானை அடைய முடியும், ஆத்ம ஞானம் கிடைக்கும். அதனாலதான் கிருஷ்ணன் சொல்றான், யுத்தம் செய்யனா உன் டியூட்டியை செய். உன் டியூட்டி என்ன? உன் கர்மாவே உன் டியூட்டி. நீ செய்ய வேண்டியது என்ன? எது உன்னை திட்டுறாங்களா, அமைதியா இரு, யார் திட்டிட போறா? எவ்வளவு பேர்கிட்ட பெரிய விஷயம் ஆகுறோம். ஆனா எந்த இடத்துல நம்ம வீட்டுல கணவனும் குழந்தைங்களோ மாமனாரோ யாரோ ஏதோ திட்டினாலும் உடனே அதுக்கு நேர் எதிர்த்து சண்டை போட்டு அவங்களை ஜெயிக்கிறது இல்லை, அது இல்ல ஃபைட்டு. அங்க நம்ம கடமையை எப்படி செய்யணும், நம்மளோட தர்மத்தை நாம எப்படி காக்குறோம், அதுதான் அந்த டியூட்டியை நீ சரிவர செய்யும். ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் தனித்தனியா கடமைகள் கொடுக்கப்பட்டு அந்த நித்திய கர்மாக்களை நீங்க செய்யும் போது மட்டும்தான் பகவான் கூடவே இருக்கிறார். அங்க எப்படி அர்ஜுனனுக்கு கூடவே இருந்து சொன்னாரோ, இப்ப சூட்ச்ம ரூபியா நம்ம கும்பிட்டே இருக்கிறார் ரம்யா.
அப்ப நமக்குள்ளவே இருந்து அவர் சொல்லும்போது நாம இத்தனை நாள் பண்ண காயத்ரி மந்திரமா இருக்கட்டும், நாம சங்கீர்த்தனமா இருக்கட்டும், இதெல்லாம் நமக்குள்ளவே இருக்கு. இதெல்லாம் நம்ம உணர்வுல கலந்து. அப்ப சூட்சமமா இருந்து பகவான் நமக்கு நன்மையை செய்ய நமக்கு முன்னாடி போகும். அதனாலதான் இப்படி கிருஷ்ணன் சொன்னாரோ. அதனால நம்ம வாழ்க்கையில நம்மளும் அதை பயன்படுத்தி இனிமே கஷ்டங்கள் வந்தா பிரச்சனையா திட்டக்கூடாது. இது ஏதோ ஒரு நேரத்துல நான் செய்தது எனக்கு திரும்ப கிடைக்குது அப்படின்னு நாம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை ஆனந்தமா ஏற்றுக்கும் போது மட்டும்தான் இந்த கர்மம் கழியும். அப்ப பகவான பரிபூர்ணமா அடையக்கூடிய மார்க்கத்தை இன்னும் நமக்கு காட்டுவார் பகவான் அப்படிங்கறது என்னோட நினைப்பு அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்பினேன். உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஜெய்ஸ்ரீ. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. ரொம்ப பிரமாதமா எல்லாம் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஜி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்களும் எல்லாரும் இந்த லெவல் 4 வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க. இதுதான் எங்களோட விருப்பம். தேங்க்யூ. அடுத்து வந்து ஹேமலதா ஜி வந்து அவங்களோட ஸ்பிரிச்சுவல் டூர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க, கோயில் போயிட்டு வந்தது பத்தி. ஹேமலதா ஜி சொல்றீங்களா? ஹரி ஓம். ஜெய் கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப வருஷமா எனக்கு கிரிவலம் போகணுன்ற ஒரு ஆசை இருந்தது. திடீர்னு ஒரு சித்ரா பௌர்ணமிக்கு நானும் எங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து குழந்தைங்களோட சித்ரா பௌர்ணமி கிளம்பினோம். முதல்ல கோயிலுக்கு போறது வந்து சாமியை பார்த்துட்டு தான் கிரிவலம் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா சித்திரை வெயில், பயங்கரமான வெயில். அங்க உள்ள நுழைஞ்சு சாமியை பார்த்து அங்க வெளியில வரும்போது ராத்திரி 8 மணி ஆயிடுச்சு. கால் அப்படியே வந்து பொங்கி போயிடுது அப்படியே. ஆனா குழந்தை வந்து ரொம்ப சின்ன குழந்தை, ஒரு 5 வயசுதான் இருக்கும் அவனுக்கு. அவன் நடக்க முடியல. அதனால நான் தூக்கிட்டு தான் நடக்க வேண்டி இருந்தது. ஒரு முக்கால் தூரம் வந்துட்டா எங்களால வந்து அதுக்கு மேல நடக்கவே முடியல. கால் அப்படியே கொப்பளம் அவ்வளவு பெருசு வந்துட்டு. நான் சொல்லிட்டேன், ஐயோ என்னால இதுக்கு மேல நடக்க முடியல, பகவானே எனக்கு உன்னை நம்பி முதல்ல வந்திருக்கேன், என்னை இப்படி சோதிக்கிறியே நீ அப்படின்னு கேட்டுட்டே நான் ஒரு இடத்துல போய் படுத்துட்டேன் பேசாம. அப்புறம் அந்த அதாவது சொல்லுவா, எள்ளு விழுந்தா கூட கீழே விழாதுன்னு. அவ்வளவு ஒரு கும்பல்ல எதிர்நோக்கி ஒரு ஆம்னி பஸ் வருது, ஆம்னி வேன் வருது. வந்து அம்மா நீங்க எங்க போனோம் அப்படின்னு எங்களை கூட்டு கொண்டு போய் கோயில் கிட்ட கொண்டு விட்டாங்க. எங்களுக்கு வந்து நிஜமாவே பகவானே வந்த மாதிரி இருந்தது. அப்புறம் வந்துட்டு நைட்டு வந்து வீட்டுல படுத்துட்டோம். படுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா என் காலில் இவ்வளவு பெரிய கொப்பளம், எங்க வீட்டுக்கார காலில் இவ்வளவு பெரிய கொப்பளம். சரி பேசாம படுத்துட்டோம். காலையில எழுந்துக்கு நான் கேட்கிறேன், அவரை என் காலை நீங்க நெருடி விட்டீங்களான்னு கேட்டேன். யாரோ ஒருத்தர் வந்து நைட்டு தூக்கத்துல ஒரு மயிலிற கால நெருடி விட்டா மாதிரி இருந்தது. அவருக்கும் அப்படியே இருந்திருக்கு. அவரும் உடனே கேட்கிறாரு, நீ வந்து எனக்கு ராத்திரி தடவி விட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க 2 பேருமே பண்ணல. ஆனா சாரி சொல்லும்பொழுது துக்கம் இருக்கிறது. ஆனா அந்த பகவானே வந்து எங்க காலை நெருடி விட்டு மறுநாள் ஒண்ணுமே இல்லை, சுத்தமா எங்களுக்கு சரியாயிட்டு. அந்த சிவபெருமான் தான் வந்து எங்களை வந்து அப்படி ஆசீர்வதிச்சிருக்காருன்னு வச்சோம். அன்னையில இருந்து வாழ்க்கையில ஒரு கட்டத்திலையும் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து எங்களுக்கு சிவபெருமானோ பெருமாளோ ஏதோ ஒரு ரூபத்துல வந்து எங்களுக்கு உதவி செய்யறாரு, செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப எங்க கணவர் இல்ல. ஆனா வந்து அவர் போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். அப்ப எங்களோட சம்மந்தி வந்து நீங்க அந்த வெனஸ்டே பேசிக் இது பகவத்கீதா கிளாஸ் சேருங்கன்னாரு. அது சேர்ந்ததுக்கு அப்புறமா மனசு ரொம்ப இலகி போச்சு. சோ இது வந்து அவருடைய கர்மா, அவர் முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. இப்ப நம்ம கர்மாவை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு வந்து திடமாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இப்ப நான் இந்த கிளாஸ்ல சேர்ந்திருக்கேன். ரொம்ப அழகா எடுக்கிறேன் 2 பேரும். நான் வந்து சௌந்தரியலகரி, ஸ்ரீமத் பாகவதம் எல்லாமே கத்துக்கிறேன் இப்போ. ஆனா இது கத்துண்டதுக்கு அப்புறம் எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது. ஆனா இதை கத்துண்டதுக்கு அப்புறம் என்னால வந்து நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். அந்த ஸ்லோகத்தையும் இப்ப நல்லா கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன். ஸோ குருமார்கள் 2 பேருக்கும் ரொம்ப 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 நன்றி, மிக்க நன்றி. கடைசியா ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாராயணத்துல இருந்து, அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே त्वमित्तम् उत्तापितपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निवृत्तिवादालय वास विष्णो
இந்த ஸ்லோகம் தினம் எல்லாரும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா மன கஷ்டம், உடல் கஷ்டம் எல்லாமே தீர்வுன்னு நாராயணத்துல பட்டர் சொல்லியிருக்காரு. எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்து கீதா பரிவாருக்கு மிக்க நன்றி. ஹரியோம். நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், மன்னிக்கணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. தேங்க்யூ ஸோ மச். நிஜமாவே வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு லைஃப்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நடக்கிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க உங்களோட இதை ஷேர் பண்ணின்றது. கிளாஸும் நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க, இதே மாதிரியே கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கல்யாணிஜி, நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? அவளை அன்மியூட் பண்ணுங்கம்மா. ரொம்ப அழகா இருந்ததுமா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி நைஸ். இதுக்கு முன்னாடி அந்த இது ஸ்டோரி சொன்னாலே அவளும் ரொம்ப அழகா சொன்னா. தனபாகியம் ஜி. Dhanabhagyam ji was really that the 4G explanation was really superb. ரொம்ப அழகா இருந்தது. வெரி நைஸ். விக்லாமா, நீங்க நெக்ஸ்ட் கூப்பிடலாம். காமாட்சி ஜி பாட்டு பாடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. காமாட்சி ஜி. நமஸ்தே ஜி. குல தெய்வமே உன்னை கொண்டாடினேன், எனது குறை தீர்க்கும் வடிவேலனே குருவரனே. குல தெய்வமே உன்னை கொண்டாடினேன், அழகான தென்பழனி மலை மீதில் விளையாடும், அழகான தென்பழனி மலை மீதில் விளையாடும் அலங்காரனே வெந்நீர் அபிஷேகனே, அலங்காரனே வெந்நீர் அபிஷேகனே, எனது குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன். பழுத்த உன்னிலை கண்டு பரமனுன் பணி கண்டு, பழுத்த உன்னிலை கண்டு பரமனுன் பணி கண்டு, பார்த்து பார்த்து ரசித்து பழம் நீ என்றாய் சிரித்து, பார்த்து பார்த்து ரசித்து பழம் நீ என்றாய் சிரித்து, கழல் காட்டி என்னாலும் காண்பவர்க்குள் எழில் காட்டி, கழல் காட்டி என்னாலும் காண்பவர்க்குள் எழில் காட்டி, எழில் கூட்டும் கந்தா எழில் கூட்டும் கந்தா எந்தா எனது குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன், எனது குறை தீர்க்கும் வடிவேலனே குருவரனே குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன். தேங்க்யூ ஜி. ரொம்ப நல்லா இருந்ததுமா. தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. நம்ம பேட்ச் கோஆர்டினேட்டர் குணாலன் ஜி வந்திருப்பாரு. ஓகே ஜி. இந்த ஆனந்த உற்சவத்துக்கு வரவேற்கலாம். ஓகே ஜி. வெல்கம் சார். பிசி சார் வெல்கம். வெல்கம். தேங்க்யூ கா. தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா எல்லாருக்கும். முதல்ல ஒரு மன்னிப்பு கேட்டு லேட்டா வந்ததுக்காக. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிசிக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 34 பேட்ச் ரெஃபர் பண்ணிருக்காங்க. அதுல இந்த 11 to 11:40 ஸ்லாட்லயே மொத்தம் இன்னைக்கு மாத்திரம் 12 கிளாஸ் இருக்கு. இப்பதான் 8 முடிச்சிருக்கு. இது 8வது கிளாஸ், இன்னும் 4 இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. பட் L1ல எப்பவுமே சேர்ல இருந்து ஒரு அலாதியான சந்தோஷம். இதுல இருக்கிற சந்தோஷம் உங்களுக்கு எந்த கிளாஸுமே கிடைக்காது. அதனால தான் அட் எனி காஸ்ட் வந்து எல்லா கிளாஸ்லயும் கம்பல்சரியா ஒரு 10 நிமிஷமாவது வந்துட்டு போனோன்றது ஒரு முடிவோட இன்னைக்கு. பிளஸ் நான் ஊர்ல இல்லை, நான் டிராவல்ல இருக்கிறேன். ரீசன் ஐ மீன் சென்னை டு, எங்க ஊர்ல எல்லாமே சென்னை வந்திருக்கிறதுனால எங்க ஹோட்டல்ல இருந்து பண்ண வேண்டியதா இருந்தது. ரீசன் ஏனியோ வெல்கம். பாலாஜி சார் வந்துட்டு போயிட்டாரு. அப்பவே வந்துட்டு போயிட்டாங்க, வந்தாங்க. மிஸ் பண்ணிட்டேன் அவரை. ட்ரெயினர் இன் ஒன் ஆஃப் தி கிளாஸஸ் L1 பேட்சஸ். ஓகே ஓகே.
இன்னைக்கு மீட் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுவும் மிஸ் பண்ணிட்டேன். இனியோ பேசிக்கிறேன். ஸோ பாலாஜி சாருக்கு பேசிக்கலாம். ஜிசி சார், இட் இஸ் ரியலி ஒரு மாதிரி ஒரு எவ்வளவோ கிளாஸஸ் நீங்க போயிருப்பீங்க, எவ்வளவோ பட்டங்கள் வாங்கியிருக்கலாம். பட் அந்த L1 கிளாஸ்ல இருக்கிற அலாதியான ஒரு சந்தோஷம் எந்த கிளாஸ்லயும் இருக்காது உங்களுக்கு ஜாயின் பண்ணுச்சு. நம்மளே இன்னைக்கு வந்து நம்ம டாக்டரேட் கூட வாங்கியிருக்கலாம். பட் நம்மளுடைய பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் நம்ம என்னைக்குமே மறக்கிறது இல்லை. இப்ப இருக்கிறவங்க எப்படின்னு தெரியாது, நான் மறந்ததில்லை இது வரைக்கும். சார் அவங்க வந்து ஒரு லாஸ்டிங் இம்பாக்ட் நம்ம மனசுல ஒரு ஆழ பதிஞ்சிருக்கும். அந்த L1 நம்முடைய ஃபர்ஸ்ட் அனுபவம், இன்ட்ரடக்ஷன் டு லேர்னிங் இஸ் த்ரூ அவர் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ். அதே மாதிரி கீதா பரிவாரில் இந்த L1ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ட்ரெயினர் ஆகட்டும், டெக் ஆகட்டும், ஜிசி ஆகட்டும், எப்பவுமே நம்ம மனசுல ஒரு ஆழமா பதிஞ்சிருப்பாங்க. நான் இத்தனை நாளானாலும் இன்னைக்கும் என்னுடைய L1 சிடியை மறக்கல, என்னுடைய டெக்கோட கான்டாக்ட்ல இருக்கிறேன். ஸோ அவங்க வந்து தே லீவ் அ லாஸ்டிங் இம்ப்ரெஷன் இன் ஆல் யுவர் மைண்ட்ஸ். ஸோ மோகன்குமார் பையா ஆகட்டும், உமாஜி ஆகட்டும், இல்லை கல்யாணிஜி ஆகட்டும், இல்லை நிக்கிலாஜி ஆகட்டும், they will all be leaving a permanent mark in your minds, in your life. நீங்க L4 வரைக்கும் போறச்ச முடிச்சிட்டு ஒரு நாள் கீதாவிரை தியானப்புறம் கூட நீங்க ஒரு நாள் உமாஜி ஆகட்டும், கல்யாணி ஆகட்டும் நினைச்சு பார்ப்பீங்க மனசுல. திஸ் இஸ் அ ஸ்பெஷல் அண்ட் யூனிக் குவாலிட்டி ஆஃப் கீதா பரிவார். அதாவது அந்த ஒரு கீதா பரிவாருக்கே ஒரு தனி மோல்டு இருக்கு. அந்த மோல்ட்ல வந்து வெளியில வர்றவங்க they have a very lasting impression in your mind. அது எப்படிதான் செய்யறாங்க கீதா பரிவார் எனக்கு, ஏன்னா அந்த ட்ரெயினருடைய அவதாரம் ஒன்று தான் நான் எடுக்கல. நான் டெக்கா இருக்கிறேன், ஜிசியா இருக்கிறேன், பிசியா இருக்கிறேன். இது வந்து நிஜமாவே வந்து ஒரு கஷ்டமான காரியம் சிடி ஆவறது. ஒன்று எல்லாத்த விட மெயின் கீதா பரிவாரில் 85 மார்க் வாங்கணும், அதெல்லாம் விடுங்க, அது எல்லாரும் வாங்கிடலாம். இந்த பொறுமைன்றது வந்து நம்ம கூட பிறந்த குணம். அது இல்லாதவங்க எல்லாம் வந்து இந்த கிளாஸுக்குள்ள போக முடியாம வெளியில் இருக்கவங்க என்ன மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா மெயின் குவாலிஃபிகேஷன் டு பிகம் போர் ட்ரெயினர் இஸ் பொறுமை, பொறுமை, பொறுமை. நான் மறுபடியும் எல்லாருக்கும் சொல்லுவேன், மகாத்மா காந்தியினுடைய மறுரூபங்கள் தான் இந்த டீச்சர்ஸ் எல்லாம். நாங்க பண்ற இவ்வளவு தப்பியும் சகிச்சுண்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து சீர்திருத்தி வெளியில கொண்டு வர்றாங்க இல்ல. தட் இஸ் த பிகஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் எனி ட்ரெயினர் இன் கீதா பரிவார். நீங்க எந்த லெவல்ல எடுத்துக்கோங்க, எந்த கிளாஸ்ல எடுத்துக்கோங்க, எந்த மொழியில எடுத்துக்கோங்க, அந்த ட்ரெயினர்னு இந்த பட்டத்தோட அங்க உட்கார்ந்துருக்கும் போது அதனுடைய மதிப்பு, அதனுடைய மரியாதை, அதனுடைய அனுபவமே வேற. The words cannot express this. I'm extremely thankful to these two wonderful gurujis in our classes, Umaji and Kalyaniji, for having rendered selfless and exemplarily satisfactory service throughout this class. And this will be hopefully acknowledged by all of you. அதே மாதிரி மோகன்குமார்ஜி பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் ஒரு ஜிசி செய்யற வேலை வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு அது தெரியாது. கிளாஸ் எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கும் போது அவங்களுடைய வேல்யூ தெரியாது. எப்பவாவது எங்கேயாவது குழப்பம்னு வரும்போது தான் ஒரு ஜிசியினுடைய அருமையும் இல்லை பிசியினுடைய அருமையும் இல்லை அட்மின் அப்பதான் தெரியும். ஸோ அந்த கிருஷ்ண நகரத்துல எல்லாமே நல்லா போறதுனால ஜிசி வந்து எப்பயுமே ஒரு unsung hero from the background. ஸோ இந்த ஆனந்தோசோ அன்னைக்குதான் பாதி பேருக்கே ஜிசி யாருன்னு தெரியும், அந்த மறுபாதிக்கு பிசின்றவங்க ஒருத்தர் இருக்காங்கன்னு தெரியாது. சரி, நாங்கெல்லாம் முன்னால வர்றதே இல்லை. நீங்க டெய்லி பாக்குற முகம் வெறும் ஒரு ட்ரெயினர், ஒரு இன்டர்ன் ட்ரெயினர். இதுல செல்ஃப்லெஸ் சர்வீஸ் பண்ணிட்டு எங்கேயுமே வெளியில அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம ரொம்ப அடக்கி வாசிக்கிற கேரக்டர்னா நம்முடைய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். அவங்க எப்பவுமே பேக்ரவுண்ட்ல இருந்து அவங்க இல்லாம கிளாஸே நடக்க முடியாது. அப்படியாகப்பட்ட ஒரு சர்வீஸ் செஞ்சோம். அவங்க முகத்தை நீங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் பாக்குறீங்க. தட் இஸ் அனதர் எக்ஸலண்ட் குவாலிட்டி ஆஃப் கீதா பரிவார், வேர் we don't work for this advertisements or publicity or the recognitions. That is why it is called a seva. It is not expecting anything. எதையுமே எதிர்பார்க்காம என்னால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கீதா பரிவாருக்கு நான் செய்யறது தான் சேவான்ட்டு நம்ம செய்யணும். அதனால்தான் all of us are unpaid sadhaks and savis of கீதா பரிவார். மற்ற எந்த ஜாப் நீங்க உலகத்துல செஞ்சாலும் அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் இல்லாம உலகத்துல எங்கேயுமே செய்ய முடியாது. லீகலி பாத்தீங்களா, இல்லீகலி பாத்தீங்க, எதுல இருந்தாம ஒரு ஒரு சர்வீஸ் கொடுத்தா அதுக்கு ஒரு ரென்யூமரேஷன் இருக்கணும்.
பட் எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு நம்ம ஆத்ம திருப்திக்காக, நம்ம மனசு சந்தோஷத்துக்காக செய்யற ஒரே வேலை இந்த உலகத்துல கீதா பரிவார மாதிரி எதுவுமே கிடைக்காது. நானும் எத்தனையோ கிளாஸஸ் படிச்சிருக்கேன், எத்தனையோ கிளாஸ்ல போயிருக்கேன். பட் திஸ் சார்ட் ஆஃப் செல்ஃப்லெஸ் டெடிகேஷன் அண்ட் sacrificing yourself to a cause is only possible in Gita Parivar. So only request to all the sadhaks, தயவு செஞ்சு இந்த வண்டர்ஃபுல் ஜெர்னியை கண்டினியூ பண்ணுங்க. எப்படின்னாலும் ஒரு படியை தாண்டிட்டீங்க, இன்னும் ஒரு 3 படி தான். போக போக உங்களுக்கு அதனுடைய பியூட்டி ஆர் த சிஸ்டம்ஸ் இனர்ட்னஸ் வில் பி நோன் டு யூ. அதை வந்து நீங்க வந்து சொந்தமா அனுபவிக்கும் போது தான் அதை புரியும். இப்போ நம்ம எவ்வளவு சொன்னாலும் அது வந்து ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்றாங்கன்னு இருக்கும். பட் யூ ப்ளீஸ் அண்டர்கோ திஸ் ஜெர்னி. L4 முடிக்கிற அன்னைக்கு எங்களெல்லாம் நினைச்சு பார்ப்பீங்க, அன்னைக்கு அவங்க சொன்னதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கும் என்னுடைய குருக்களும் என்னுடைய ஸ்பீக்கர்ஸும் சொல்லும் போது இப்படிதான் தோணுச்சு. சரி ஏதோ கூப்பிட்டுருக்காங்களேன்றதுக்காக வந்து பேசுறாங்க இவங்கெல்லாம், இதெல்லாம் நிச்சயமா நடக்குமா நம்ம லைஃப்ல? நான் L4 நிச்சயமா முடிப்பேன், நம்பிக்கை இருந்தில்ல அப்ப எனக்கு. பட் டுடே ஐ எம் சோ கான்ஃபிடென்ட், ஐ எம் சோ ஹாப்பி தட் ஐ டென்ட் மிஸ் த பஸ். ஐ பீன் பார்ட் ஆஃப் த ஜெர்னி. ஸோ அப்படியே தமாஷா போயிட்டு இப்போ L4 முடிச்சாச்சு, ட்ரெயினர் ஆயாச்சு, டெக் அசிஸ்டன்ட் L4 பண்ணிட்டு இருக்கேன், ஜிசி ஆயாச்சு, பிசி ஆயாச்சு, எக்ஸப்ட் ட்ரெயினர் சொன்ன எக்ஸப்ட் ட்ரெயினர் தவிர எல்லாத்துலையும் பார்த்துருக்கோம். ஸோ உங்களை எல்லாருமே பண்ற ஒரே ரிக்வெஸ்ட், யாராருக்கெல்லாம் நம்ம ட்ரெயினர் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கோ, நம்மளால ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மோட்டிவேட் பண்ணி கற்றுக் கொடுக்க முடியும்ன்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. தயவு செஞ்சு ட்ரெயினர் எடுத்து பாருங்க. ஏன்னா ட்ரெயினர்கள் நிறைய தேவைப்படுறாங்க. அவங்க தான் ரியல் messengers who spread this news of Gita throughout the world. அவங்களால ஒரு ட்ரெயினர்னால அட்லீஸ்ட் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா இட்ஸ் a biggest selfless சர்வீஸ் அவங்க பண்றாங்க. ஸோ அது முடியலையா, டெக்கா ட்ரை பண்ணுங்க, ஜிசியா ட்ரை பண்ணுங்க, பிசியா ட்ரை பண்ணுங்க. பட் ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கீதா பரிவாருக்கு தயவு செஞ்சு கொடுங்க. இது ஒண்ணுதான் நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரு ரிட்டர்ன். நம்ம வந்து ஃபீஸா கேட்கறது இல்லை. இதுதான் நீங்க வந்து குருதட்சணையா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை செஞ்சாலே ஒரு பெரிய குருதட்சணை கீதா. அதே மாதிரி இந்த ஒரே கிளாஸ்ல தான் எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாம, அதாவது 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் நம்ம போனோம்னா 1ஆம் கிளாஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி பரீட்சை எழுதி மார்க் வாங்கி பாஸ் மார்க் வாங்கினா தான் 2ஆம் கிளாஸ் போறோம். பட் த கீதா பரிவார் இஸ் த ஒன்லி பிளாட்ஃபார்ம் வித்தவுட் டூயிங் எனி திங், வித்தவுட் ரைட்டிங் எனி எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம L4 வரைக்கும் போயிட்டு இருக்கோம், அனுமதிக்கிறாங்க. பட் இவ்வளவோ கஷ்டப்பட்டு மெனு கட்டப்போ சும்மா ஏன் போறது? ஒரு சர்டிபிகேட்டையும் கூட வாங்கி வச்சா மனசுக்கும் ஒரு திருப்தி. உங்க வீட்டுல அந்த எல்லோ ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் மாட்டும் போது அதனுடைய ஒரு மதிப்பே ஒரு அலாதி. நீங்க ஒரு தடவை மாட்டி தான் பாருங்களேன், உங்க டிராயிங் ரூம்ல வர்றவங்க போறவங்க எல்லாம் கேட்பாங்க, இது எப்போ இந்த சர்டிபிகேட் வாங்கினீங்க? அப்போ உங்களுக்கு வர்ற ஒரு பெருமை, அந்த சாட்டிஸ்பாக்சன், அந்த நிம்மதி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஜஸ்ட் ட்ரை இட், ஜஸ்ட் ஃபார் த ஹெக் ஆஃப் இட். நான் அப்படிதான் ட்ரை பண்ணேன், ஜஸ்ட் ஃபார் த ஹெக் ஆஃப் இட், லெட் மீ ட்ரை அப்படின்னு. டுடே ஐ ஹேவ் a biggest satisfaction. நான் வாங்கின மற்ற எவ்வளவு போஸ்ட் கிராஜுவேஷன் கூட எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கல. பட் இதுல கிடைச்சிருக்க ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்து, அதுவும் கேட்கறவங்க எல்லாம் இந்த வயசுல எப்படி சார் செஞ்சீங்கன்னு போது ஒரு ரொம்ப ஒரு நம்மளே ஒரு கிளவுட் 9ல இருக்கிற மாதிரி உலகத்துல பெரிய ஒரு மெடல் வாங்கின ஒரு சாட்டிஸ்பாக்சன் அந்த டைம்ல. இட்ஸ் a question of your involvement and your effect. There's nothing great. You should have a passion. You should have a feeling that I have to do something. ஏன்னா 65 வயசுக்கு அப்புறம் நம்ம இப்ப நம்ம பாஸ் பண்ணணும்னு வச்சுங்க, உங்க பசங்க முன்னால பேர பிள்ளைங்க முன்னால உங்களோட மதிப்பு எவ்வளவு உயர்ந்து நீங்களே ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்க. இது வாயில சொன்னா உங்களுக்கு புரியாது, அனுபவிக்கிறவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும். அந்த சந்தோஷம் வந்து கொடுக்கறது ஒரு நிம்மதியே வேற. ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. ப்ளீஸ் undertake all the examinations, whatever possible you. There is no prescribed time limit. There is no prescribed பீரியட் வித் இன் விச் யூ ஷுட் ஃபினிஷ். எப்போ வேணாலும், இன்னைக்கு இல்லை, நீங்க இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் விட்டு கூட முடிங்க. பட் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் முடிச்சு பாருங்க. அந்த முடிக்கும் போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வந்து நீங்க அனுபவிச்ச அன்னைக்கு எங்களெல்லாம் நினைச்சு பார்ப்பீங்க. தட் இஸ் அவர் ஒன்லி ரிக்வெஸ்ட் ஃப்ரம் கீதா பரிவார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ an opportunity to be part of you. And the world is very small. என்னைக்கோ எங்கேயோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். Keep this contact in ever. And I have been very blessed to be part of this group. Hope to catch up with all of you soon in some other forum. Jai Shri Krishna. Jai Shri Krishna. Jai Shri Krishna. Thank you, Krishna ji. Thank you Thank you. Thank you so much ji. Thank you so much. Welcome, Akka. Kalyani ji. Yes. Thank you, sir. Thank you so much. Welcome. நீங்க சொன்ன the Gita பரிவார்ல, even I was working in a bank. Okay.
o'clock ராத்திரி தான் நான் வந்து சேர்ந்தேன் கீதா பரிவார் இதுல L1ல. காலங்காத்தால எழுந்துக்கணும், திரும்பி வீட்ல ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் இருக்கும், and then I have to go to bank at 9 o'clock. Whether I could complete or not, I didn't know first as soon as I joined. But Okay. level 1 முடிச்ச அப்புறம் level 2 something pulled me. அந்த 9:45 ஆனாலே I used to think பாலாஜி சாரும் அதான் சொன்னார், அந்த this thing I have to join this class. I have to, not a single class I missed till Good. L4. ஒரு நாள் கூட லீவ் போடாம, ஒரு நாள் கூட I was, even when I was out of station, I used to have it in my mobile. அந்த மாதிரி that something pulls us. And Yeah, after absolutely. I was a tech, and after becoming a tech, அவ்வளோ ஒன்றும் computer savvy எல்லாம் கிடையாது. And from Geeta Parivar taught me a lot of things, how to make a video, how to prepare an invitation card, everything. Now I am very confident so that I can handle the computer very easily. So Geeta Parivar, not only Geeta, we have learned a lot of things. Thank you. எல்லாத்தோட ஒரே ஒரு அடிஷ்னல் ஃபேக்ட் வந்து எஸ்பெஷலி வயசானவங்களுக்கு, எங்களை மாதிரி ஆளுங்க, என்னுடைய பேட்ச்காரங்களுக்கு சொல்றேன். ஐம் 65. They say scientifically it is proven above 55 a human being is prone to get attacked by Alzheimer's disease. This is a universal fact that nobody can deny, that you or me, whatever fit we are, whatever superhuman you are, this is a nature's creativity. Now they have found out from their experiments that by reciting this sloka, that is undergoing Geeta Parivar class, நீங்க recite பண்ணச்சு, there is a 65 to 70% improvement in patients not getting into this Alzheimer's disease. This has been scientifically proven. It is not a hearsay, it is not a storytelling. எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 65-70% தான் அல்ஜிமேர்ஸ் டிசீஸ் வந்து குறையறதுக்கான பிரைட் சான்சஸ் இருக்கு. ஸோ எஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இதை சொல்லுங்க. இது ஒரு ரீசன். மெடிக்கலி ஆல்சோ இட் இஸ் பீங் ப்ரூவ் தட் you will be defeating the Alzheimer's disease, because that is the biggest enemy in our old age. எதற்கு வரவங்க யாரும் நம்மள மறக்கும் போது அதை விட ஒரு குடும்ப லைஃப்ல வேற எதுவுமே கிடையாது. ஸோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கும் இது ஒரு வழி. அண்ட் உங்களை நீங்களே ஒரு உபயோகமான ஒரு பாத்துல வந்து ஈடுபடுறதுக்கான ஒரு ஆயுதம் இது. ஸோ ப்ளீஸ் கண்டினியூ திஸ் ஜர்னி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Thank you so much. Thank you. Welcome. Thank you so much. ஜி நெக்ஸ்ட் 3 minutes தான் இருக்கு. கவிதா சுரேஷ்குமார் ஜி வந்து அடுத்து பஜன் பாடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. செஷனை என் பண்றதா இல்ல கண்டினியூ பண்றதா? அல்ல, என் பண்ணிட்டு திருப்பியும் கண்டினியூ பண்ணிட்டு திரும்பி பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணலாம். திருப்பியும் கொஞ்சம் ஜாயின் பண்ணுவோம் இந்த செஷன்ல. எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க திரும்பி. நான்